வணக்கம். புதிய தலைமுறையின் உறக்கச் சொல்லுங்கள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். என்னதான் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அப்படின்னாலும் ஏதோ ஒரு புள்ளியில ஏதோ ஒரு விஷயத்துல மக்களுக்கும் அரசுக்கும் இடையிலான இடைவெளி அப்படிங்கிறது வந்துருது. அரசோட நிலைப்பாட்டுல சில சமயங்கள்ல மக்களுக்கு உடன்பாடு இருக்கிறது இல்ல, அரசோட கொள்கைகளை சில சமயங்கள்ல ஏத்துக்கிறது இல்ல. அந்த மாதிரியான நிலைப்பாட்டுகள்ல மக்களுக்கும் அரசுக்குமான அந்த இடைவெளி பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டே தான் இருக்குது, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி. அந்த மாதிரியான சூழல்கள்ல தங்களுக்கு தேவையான கோரிக்கைகளை உரிமைகளை பெறணும் அப்படிங்கிற போது மக்கள் போராட வேண்டியதாக இருக்கிறது. போராட்டம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அந்த போராட்டங்களை சில சமயங்கள்ல அரசியல் கட்சிகள் அமைப்புகள் முன்னெடுக்கிறாங்க. ஆனா அதுல ஒரு சுயநலம் இருக்கதாக சொல்லப்படுகிறது, ஏதோ ஒரு சுயநலம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மாதிரியான சமயங்கள்ல தான் தனிநபர்களுடைய போராட்டம் கூர்ந்து கவனிக்கப்படுகிறது. ஒரு பொது பிரச்சனைக்காக ஒரு தனிநபர் போராட்ட களத்துக்கு வருகிற போது அவருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். பங்கேற்பாளர்கள் வந்திருக்கிறாங்க. அதே போன்று 4 சிறப்பு விருந்தினர்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. திரு பிரபா கல்விமணி, பேராசிரியர். திரு முகிலன், சமூக ஆர்வலர். திரு சேகரன், நுகர்வோர் மற்றும் சேவை அமைப்பை சேர்ந்தவர். திரு மகேஷ், பாரம்பரிய மீனவ சங்கத்தை சேர்ந்தவர். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணணும் அப்படின்னு யாருமே முன்வராத சமயங்கள்லையோ இல்ல அரசியல் கட்சிகளுடைய சமூக அமைப்புகளுடைய போராட்டங்கள்ல திருப்தி இல்லாத ஒரு தனிநபர் போராட்ட களத்துக்கு வரார். அந்த மாதிரி வரும்போது அவருடைய போராட்டத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்குதா இல்லையா? இருக்கிறது. அதாவது ஒரு தனி மனித போராட்டம் கிஞ்சித்தும் சுயநலம் இல்லாமல் 3 விதம். ஒன்று, அந்த போராட்டத்தின் மூலம் தனக்கு அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தை விட்டுவிட்டு, அல்லது ஏன் மதம் ஏன் ஜாதி எனக்கு மட்டும் கொடு மற்றவனுக்கு கொடுக்காதே அப்படி என்கின்ற ஒரு போராட்டத்தை விட்டுவிட்டு பொதுவான போராட்டம். அந்த போராட்டத்தில் எதிர்கால சந்ததியினர் நலன் இருக்கணும், இன்னொன்னு இந்த தேசத்தோட நன்மை, இது 2 இருக்கின்ற பட்சத்துல நிச்சயமாக ஆதரவு இருக்கும். அண்ணா ஹசாரேவோட இருந்து வந்திருக்கேன், நான் டெல்லியிலேருந்து வந்திருக்கேன். அவரோட இருந்து இது பண்ணும்போது ஒவ்வொரு பாயிண்ட்லையும் இன்றைக்கும் அந்த ஜன் லோக்பால்ன்ற பில்லுக்காகவே அந்த இதுக்காகவே போராடி கொண்டு இருக்கிறார். அதே மாதிரி இங்கே சசி பெருமாள் மதிக்கக்கூடிய காலம் சென்ற சசி பெருமாள் அவரும் அதுக்காகவே போராடி இருக்கார். இந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதான்றது ஒரு இது நம்ம பேச வரவில்லை. பட் கிடைக்கும்ன்றது என்னுடைய கட்டாயமான இருப்பு. நானும் தொடர்ந்து அவங்களோட இருந்து சமூகத்துக்காக பாடுபட்டு பேசிட்டு இருக்கேன். தமிழகத்தில் நடத்தப்பட்ட அத்தனை போராட்டங்களும் ஒரு தனிநபர் போராட்டத்தில் இருந்தால் மிகப்பெரிய போராட்டங்களாக மாறி இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் 2011 அண்ணா ஹசாரே விஷயம் எடுத்துக்கலாம், இப்போ சசிகுமாரோட போராட்டமாக எடுத்துக்கலாம். அத்தனை போராட்டங்களும் ஒரு தனிநபர் தொடக்கத்தில் ஆரம்பித்தது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு விளைவுகளையும் புரட்சிகளையும் உருவாக்கி இருக்குது. அந்த வகையில் மக்களோட ஆதரவு கண்டிப்பாக தனிநபர் போராட்டங்களில் இருக்குது. ஆனால் மக்கள் எல்லாரும் அதை பார்க்குறாங்க, பட் எடுத்தவொன்னே யாரும் அதுக்குள்ளே வந்துடுறதில்லை. அதனால போராட்டங்கள் விளைவுகள் படிப்படியாக மக்கள் மனதில் ஏற்படுத்தப்படுகின்றன. சுயநலம் இல்லாமல் மக்களுடைய நலனுக்காக பொது பிரச்சனைக்காக போராடக்கூடிய தனிநபர்களுடைய போராட்டத்திற்கு மக்களுடைய பூரணமான ஆதரவு இருக்கு, நிறைய வாழும் உதாரணங்களே இருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேல் என்று நினைத்தாய் என்று பாரதி சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இந்த சமூகம் இன்னைக்கு வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிற மனிதர்களால் தான் வீழ்ந்து கொண்டிருக்கிறது, அதுதான் உண்மை. நான் ரொம்ப அழகாக அவங்கெல்லாம் பேசினாங்க, நான் மறுக்கல. எல்லாரும் சசி பெருமாளை சொன்னாங்க, அண்ணா ஹசாரேவை சொன்னாங்க. இந்த சமூகத்திற்கு நான் ஒரே ஒரு சான்று சொல்றேன், இந்த மண் மலடாகிவிடக் கூடாது என்பதற்காக, இந்த தலைமுறை மலட்டுத்தன்மை ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இயற்கை வேளாண் பெரியார் நம்மாழ்வார் மீத்தேன் திட்டத்துக்காக உயிரை கொடுத்தாரு. அதற்கு இந்த எந்த மக்களாவது குரல் கொடுத்திருப்பாங்களா? எந்த பல்கலைக்கழகம் குரல் கொடுத்திருக்குமா? வேளாண் பல்கலைக்கழகம் முன்னால வந்திருக்குமா? வேளாண் மாணவர்கள் உள்ள வந்திருப்பாங்களா? சசி பெருமாள் இறந்த பிறகுதான் நீங்க எல்லாரும் இன்னைக்கு குரல் கொடுக்குறீங்க. அப்ப ஒருத்தர் இறந்த பிறகுதான் நீங்க மக்கள் ரோட்டுக்கு வருவீங்களா? ஒருத்தரை சாகடிச்ச பிறகுதான் நீங்க மக்கள் வருவீங்கன்னா அப்ப இது சுயநலமா? அப்ப போராடுறது சுயநலங்கிறீங்களா? தொடர்ந்து மீடியா பார்ப்பது ஒரு 4 பேர் போராட்டம் நடத்தாங்கன்னா சரி, அது நமக்கு இல்லாத அவங்களுக்கு போல இருக்கு. அதே போல மாற்றுத்திறனாளி போராட்டம் நடத்தான், இவங்க இந்த வயசுல இந்த ஊனமுட்டை இதை வச்சுட்டு இவங்களே மாற்றுத்திறனாளி இவங்களுக்குலாம் ஏன் இந்த வேலை, கம்முனு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு அப்படி ஒரு பார்வை. மாணவர்கள் போராட்டம் நடத்தினா இவங்களுக்குலாம் திமிரு பிடிச்சி அலைகிறாங்க. இவங்கெல்லாம் வீட்டில் ஒழுங்கா சோறு போட்டு கல்லூரிக்கு அனுப்புறது மோசமானது, மூலம் வீட்டில் உட்கார வைக்கணும்னு சொல்லி மாணவர்களை குறை சொல்றது. எங்களை போன்ற அமைப்பை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் போராட்டம் நடத்தின இவங்க சும்மா ஒரு சீனுக்காக ஒரு விளம்பரத்துக்காக பண்றாங்க. எத்தனை பேர் பிளாஸ்டிக் எதிராக நம்ம போராட்டம் நடத்தியிருக்கோம்? சாதாரணமாக தூக்கி போடுறோமே குடிச்சிட்டு ட்ரெயின்லையும் பஸ்லையும்.
பேருந்து நிலையங்களையும் எத்தனை பேர் அதை குளிந்து முன்னெடுக்கிறதுக்கு முன்னே வந்திருக்கோம்? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. இதுல இருந்தே இந்த சமூகம் வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டே இருக்கிறது, வேடிக்கை பார்த்து கொண்டு தான் இருக்குது நான் சொல்றேன். சசி பெருமாள் எல்லாம் பேசுறாங்கன்னா பேசுற அனைவருமே சுயநலவாதிகள் தான். ஏன்னா உயிரோடு இருக்கக்கூடிய அந்த மனிதனுக்கு அவர் அந்த போராட்ட களத்துல அவருக்கு உண்டான மரியாதையும் அவர் வந்து பொது பிரச்சனைக்காகவும் இளைய தலைமுறைகள் அழிந்து போக கூடாதுன்றதுக்காகவும் போராடினார்ன்றதை உணர்ந்திருந்தால் அந்த போராட்ட களத்தை சென்று கொண்டிருந்த அத்தனை பொதுமக்களை யாராவது ஒருவராவது அங்க உட்கார்ந்து இருக்கலாம். பம்மல் அனகாபுத்தூர் பக்கத்துல ஒரு பேரூராட்சி இருக்கு, பம்மல் பேரூராட்சின்னு சொல்லிட்டு. அதுல நாவை சொக்கலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர், அவர் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு சமூக பணிக்காகவே அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டாங்க. காலையில் 7 மணிக்கு அந்த பேரூராட்சி வாசலில் வந்து உட்காந்துக்குவாங்க. வர மக்கள்கிட்ட எல்லாருக்கும் மனு எழுதி கொடுக்கறது. உங்கள் தெருவில் குழாவில் தண்ணி வரலையா, நீ விஓ பார்க்கணுமா, விஓவுக்கு பட்டா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா, அதுக்கப்புறம் வந்து சாதி சான்றிதழ் வாங்கணுமா, வந்து பிறப்பு சான்றிதழ் வாங்கணுமா, எல்லாத்துக்கும் மனு எழுதி கொடுத்து அதுதான் அவருடைய பணியை, 3 நேர பணியை. மாலையில் ஒரு 3 மணிக்கு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தெருவாக போவார். அந்த தெருவில் லைட் எரிஞ்சுதா, எது தெரியுதா, மக்கள்கிட்ட குறைகளை கேட்பார். இப்படியே எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து 1995 அந்த பேரூராட்சி தேர்தல் நடந்தது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 முறை 7 முறை அந்த தேர்தலில் அவர் போட்டிட்டாருங்க. வெறும் சைக்கிளை வச்சுக்கிட்டு ஒரு பின்னாடி ஒரு அட்டை வச்சுக்கிட்டு நாவை சொக்கலிங்கம் உங்களுக்காக நான் பணி செய்யறதுக்கு காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு வாக்களிங்கன்னு சொல்லிட்டு மாடா கத்திட்டு வெறும் ஒத்த மனுஷன் சைக்கிளை சுத்திட்டு இருப்பாரு. இது நாள் வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட 7-8 தேர்தலில் நின்று இருப்பாரு. 13 ஓட்டு தான் அதிகமாக வாங்கினார் அவர். வெறும் 13 ஓட்டு தான் அவர் வாங்கியிருக்காரு. மக்களுக்காகவே வாழ்ந்தாரு, இன்னைக்கு இறந்துட்டாரு. இதுதான் மக்களுடைய ஆதரவா? என்னுடைய கேள்வி இதுதான். ஒரு சாலையில் இறங்கி ஒரு போராட்டம் நடத்துறாங்க, ஒரு குடித்தண்ணீர் பிரச்சனைக்கு ஒரு பாதிக்கப்பட்ட பெண்களோ அந்த குடும்பத்தாரோ போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தின் வழியா இந்த கார்ல பொதுமக்கள் சொல்றவங்க எல்லாமே கார்ல போறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த போராட்டத்தில் எனக்கு கொஞ்சம் விட்டுடுங்களா வழியை, நான் அப்படி போயிடுறேன், ஒரு 2 அடி விட்டு கொஞ்சம் நீங்க ஏந்திரிச்சிங்கன்னா நான் அப்படி போயிடுவேன். நான் அதே இன்னும் பக்கம் பார்க்குறேன். நான் அங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க, பால்கனிலேருந்து இந்த போராட்டத்தை வீடியோ எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்புறது. நம்மளுடைய பொதுமக்கள் எல்லாமே எல்லாத்தையும் பொழுதுபோக்காக பார்க்கறது மட்டும் தான், போராட்டங்களை வந்து ஒரு பொழுதுபோக்காக தான் நினச்சிட்டு இருக்காங்க விஷயம். ஒரு போராட்டம்னா சட்டக்கல்லூரி மாணவன் பண்ணணும், வழக்கறிஞர் பண்ணணும். அப்போ நீங்களா இந்த உலகத்தில் இல்லையா, நீங்களே இந்த நாட்டில் இல்லையா? திரு பிரபா கல்விமணி, ஒரு பொது பிரச்சனைக்காக, ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்காக மக்கள் முன்னாடி வந்து போராடுகிற போது, ஒரு தனிநபர் போராடுகிற போது அவர்களுக்கு பொதுமக்களுடைய ஆதரவு எந்த நிலையிலையுமே இருக்கிறது இல்லை. இருந்திருந்தா அந்த போராட்டம் ஜெயிச்சிருக்கும் அப்படின்னு சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, ஏற்றுக்கல. அது வந்து இப்போ அவங்க ஒரு உதாரணம் சொன்னாங்க, நம்மாழ்வார் சொன்னாங்க. நம்மாழ்வார் போராட்டத்துக்கு ஆதரவு இருந்ததுனால தான் இப்போ நிறைய அது தொடர்ந்து பின்பற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அது அந்த வெற்றியை நீங்கள் எப்படி பார்த்துடக்கூடாதுன்னா, இன்றைக்கி ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டு தேர்வு எழுதணும், இன்றைக்கியோட மார்க் வந்துட்டு அப்படியான ஒரு வெற்றியாக அதை பார்க்க முடியாது. அதுக்கு இருந்திருக்கு. அதனால் அதே மாதிரி பல பேர் இங்கே வந்து சமூகத்தில் எடுக்க பிரச்சனை, சசி பெருமாள் பிரச்சனையை எடுத்துக்கிட்டால் கூட அங்கே நிறைய பேர் அங்கங்கே அந்த கருத்து இருந்தது. அதோட அவருடைய தனி மனித போராட்டம் இந்த பொது போராட்டத்தோடு இணைஞ்சு அது பயனளிச்சிருக்கு. பயனளிக்கலன்னு சொல்லணும். அவர் இறந்துருக்கு, எல்லாரும் தான் இறக்க போகிறோம், புரியுதுங்களா? அதனால் அதை வச்சு பார்க்க வேண்டியது. குடிநீர் பிரச்சனை பற்றி சொன்னாங்க. தனிநபர்கள் போராட்டத்தை எடுக்கும்போது அந்த பகுதி பிரச்சனை, அந்த பகுதி பிரச்சனையை எப்படி எடுத்த உடனே அவர் சும்மா பண்ணிட்டாவே எல்லாரும் ஆதரவு கொடுத்துருவாங்களே. ஒரு பேனா இருக்குது, எங்கே இருந்தால் தானே அது எழுத முடியும். அது மாதிரி அந்த பிரச்சனையில் கூட அந்த முதல்ல எல்லாத்துட்டையும் கையெழுத்து வாங்கி ஒரு பெட்டிஷன் போடணும், ஆட்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறது, அதுக்கு எடுத்தார அவங்களுடைய தயார் நிலையை உயர்த்துவது, அப்படியே அந்த போராட்டத்தை எடுத்துக்கப்படும் போது நிச்சயமாக ஆதரவு இருக்கும். தனிநபருடைய ஒரு முயற்சி பின்னால் விருட்சமாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நம்மளுடைய கேள்வி என்னென்னா, இப்போ பிரச்சனை நடக்கும் பொழுது ஆதரவு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. வேறு ஒன்றுமே சொல்ல வேண்டாம். இப்போ ரோட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஆக்சிடென்ட் இடம் விழுந்து கிடக்கிற எத்தனை பேர் போய் பார்க்குறாங்க? மிச்சமே அப்புறம் புது பிரச்சனை வேணாம், அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் வேணாம். ஒருத்தர் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்கன்னா யார் பார்க்குறான்? அவன் உதவி கட் பண்ணி தான் போயிட்டுருக்கான். அதையும் தாண்டி நாங்களே ஒரு அமைப்பு வைத்திருக்கிறோம். நாங்கள் பல விஷயமாக ஏகப்பட்ட விஷயத்துக்காக போராடுகிறோம். போய் இதில் அவர் சொல்கிற மாதிரி ஃபேஸ்புக்கில் கொடுப்போம், எஸ்எம்எஸ் ஒரு 2000 எஸ்எம்எஸ் அனுப்புவோம். ஆனால் எங்கே 200 மெம்பர்கள் தான் அந்த கூட்டத்திற்கு வருவாங்களே தவிர அதை தாண்டி யாரும் வந்ததாக இல்லை. ஆனால் பார்த்தா பேசுவாங்க, சார் யூ ஆர் டன் வெரி குட் ஜாப் அப்படிம்பாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அதே மாதிரி லைக் போடுவாங்க. ஒரு விஷயங்கள் போட்டு விட்டோம்னா அது ஒரு 40, 50, 100 லைக் வரும். அதுதான் இன்னைக்கு உள்ள சூழ்நிலை. 2 பேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். மேலே முதல்ல உட்கார்ந்துருக்கிறவர் திரு கோபாலகிருஷ்ணன், 2ஆவதாக உட்கார்ந்துருக்கிறவர் திரு பிரபாகர். அவங்க ஒரு சில பிரச்சனைகளுக்காக இந்த சமூகத்தில் தனி ஆளாக போராட்டத்தை தொடங்கினவர்கள், போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அவங்களுடைய அனுபவங்களை நம்ம இப்போ கேட்கலாம்.
பிரபாகரன், உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்க சொல்லுங்க. என்ன பிரச்சனைகளுக்காக நீங்க போராட தொடங்குனீங்க? மைக் அவர்கிட்ட கொடுத்துருங்க. நான் கோவை மாவட்டம் கருந்தம்பட்டி கிராமம் எலச்சிபாளையத்து பகுதியை சேர்ந்தவங்க. எங்கள் பகுதி விசைத்தறி தொழில் பெரும்பான்மையான தொழிலுங்க. எங்கள் பகுதியில் வந்து விசைத்தறி தொழில் தவிர்த்து வேறு தொழில் எதுவும் இல்லைங்க. அங்கே நான் விசைத்தறி தொழிலுக்காக ஜவுளி சந்தை ஏற்படுத்தணும், அங்கே ஏற்படுறதுக்காக உண்ணாவிரத போராட்டம் தொடர்ந்தேங்க. குடிநீர் அங்கே எங்கள் பகுதியில் குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி ஏற்படுத்த சொல்லி ஒரு 2 கோரிக்கை போராட்டம் பண்ணேங்க. அப்போ குறைந்த அளவில் மக்கள் தான் ஆதரவு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கட்ட போராட்டம் பண்ணும்போது அடுத்து ரயில் நிலையத்தில் போராட்டம் பண்ணாங்க, அடிப்படை வசதி செய்ய சொல்லுங்க. அங்கே கொஞ்சம் அதிகரிச்சாங்க போராட்டங்க. அதுக்கு அடுத்தது சூலூர் சாலையை விரிபடுத்த சொல்லி அங்கே போராட்டம் பண்ணாங்க. அங்கே போராட்டம் போது இன்னும் கொஞ்சம் மக்கள் அதிகமாக வர்றாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு மண் அளவு பிரச்சனை சம்மந்தமாக பொதுநல வழக்கு தொடர்ந்து தடைபெற்று இருந்தாங்க. அந்த தடைபெற்ற போது தடையை மீறி மண்ணில் அண்ணுனாங்க. அள்ளும் போது அதை தடுத்துட்டு பத்திரிகையாளர் கூட்டம் அங்கே போகும்போது அங்கே என்னை தாக்கிடுறாங்க. கடுமையாக தாக்கி என் மீது பொய் வழக்கு புனைந்து சிறையில் அடைச்சிட்டாங்க. பொதுமக்கள் ஆதரவு இருந்தனால தான் இன்னைக்கு நான் வெளியே இருக்கிறேன், இல்லைன்னா நான் சிறையில் தான் இருப்பேன். இந்த அரசு விருப்புரிமை கோட்டா அப்படின்னு ஒன்று இருந்தது. அதாவது அதில் பார்த்தோம்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ், அப்புறம் அவங்களுக்கு வேண்டிய மினிஸ்டரு, இவங்களுக்கு தான் வீடெல்லாம் ஒதுக்கியிருந்தாங்க. இதை பார்த்தீங்கன்னா 2007லேருந்து 2010 வருஷம் பல காப்பீஸ்லாம் எடுத்திருந்தேன், ஆர்டிஐ மூலமாக தான் எடுத்திருந்தேன். அதில் பார்த்தோம்னா ஜட்ஜிங்களுக்கே 2 வீடெல்லாம் கொடுத்தாங்க. 2010 லாஸ்ட் மாதத்தில் நாங்கள் அதை வெளிப்படையாக இது மாதிரி நியூஸ்லாம் போட்ட பிறகு அந்த கோட்டாவை ரத்து செய்தது. இதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் ஆதரவு தான் எனக்கு வந்துச்சு கடைசியா. ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் கட்சிகள் மட்டும் இல்லாத எல்லா பத்திரிகையும் அதை சார்ந்த செஞ்சாங்க. அதை மக்களும் படிச்சாங்க. மக்கள் படிச்சு பார்த்து எனக்கு ஒரு வீடுக்கு தர மாட்டேன், ஒரு வீடு கூட இல்லை, எனக்கு ஒரு வீடு தர மாட்டேன், அவன் 4 வீடு வச்சுக்க, அவனுக்கு இன்னும் 2 வீடு சேர்த்து தரீங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு அப்போதான் அதுக்கு அடுத்தது ஜனவரி மாதம் கவர்னர் உரையில அந்த திட்டமே ரத்து செய்யப்பட்டதுன்னாங்க. இது காரணம் என்ன? மக்கள் அந்த ஆதரவு கொடுத்தனால தான் இதுக்கான இது வந்தது. அவர் பிரச்சனைக்கு நாங்க தான் முன்னாடி பண்ணோம். பொதுமக்கள் அதில் யாரும் வரல. சமூக ஆர்வலர்கள், ஒரு சில இந்த போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கிற அமைப்புகள், எங்கிருந்த முகிலன் சார் திருநெல்வேலியிலிருந்து வந்தார். அந்த மாதிரி இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்கு ஆதரவு கொடுத்து போராடி பிரச்சனை எதிர்கொள்றாங்களே தவிர பொதுமக்கள் எந்த சூழ்நிலையும் தான் பாதிக்கப்படுவோம். காரணம், நிறைய காரணம் வச்சிருக்காங்க. ஐயா, நாங்கள் நதிகள் இணைக்கிற விஷயத்துக்காக ஒசூர்ல இருந்து சென்னை சகர முதலமைச்சர் கிட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொண்டோம். 350 கிலோமீட்டர் வரையிலும் அந்த இயக்கங்கள் சார்ந்தவங்க மட்டும்தான் வந்தாங்களே தவிர 350 கிலோமீட்டர்ல இல்லை பொதுமக்கள் ஒருத்தர் கூட எங்ககிட்ட பங்கேற்கணும். மிகுந்த வருத்தம். பொதுமக்கள் நினைச்சுன்னா இந்த இயக்கத்தில் இருக்கிற வேலை வெட்டி இல்லாதவங்க, அவனுக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்குது, அவன் குடும்பம் இருக்குது, பொறுப்பு இருக்குது, இவங்க வேலை வெட்டி இல்லாதவங்க ஜாலியாக சுற்றினுக்கிறாங்க, இல்லை பொழுதுபோக்கு வாக்கிங் போகிற மாதிரி நினச்சினுக்கிறாங்க. போராட்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் 2 நாள் ஆரம்பிக்கிறீங்க, 3ஆவது நாள் பார்க்குறீங்க, 4ஆவது நாள் முடியலன்றீங்க, 5ஆவது நாள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறீங்க. காந்திஜி அப்படி நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம சுதந்திரம் அவர் சுதந்திர போராட்டத்துல கலந்துட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு தான் நான் இந்தியாவை உருவாக்கிட்டு தான் போவேன்னு சொன்ன ஒரு மகாத்மா நம்ம சொல்ல வச்சிருக்காருன்னா அதுக்கு காரணம் காந்திஜி கொண்டு வந்த அந்த கொள்கை. காவிரி பிரச்சனைக்கு யார் வந்தோம்? இதனால் வழியும் கத்திட்டு இருக்கமே. முல்லை பெரியார் பிரச்சனைக்கு இதனால் வழியும் கத்திட்டு இருக்கமே. தொடக்கத்திலேயே வந்துருக்கமே. கச்சத்தீவை விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோமே. இன்னைக்கு நம்ம உயிர் போக கத்திட்டு இருக்கமே. அது எங்க அப்பன் காலத்துல இருந்து வேடிக்கை பார்த்ததுனால, எங்க பாட்டன் காலத்துல இருந்து வேடிக்கை பார்த்ததுனால. ஆனா எங்க தாத்தாலும் அன்னைக்கு படிக்காதவங்க உயிர் போடுறது போராடினாங்க. அதுக்கு பிறகு கல்வி கற்ற பிறகு வந்த எல்லாரோட வேடிக்கை பார்த்தனால வந்த விளைவுதான் இன்னைக்கு தமிழகம் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கு. எல்லை பிரச்சனை கொண்டு எல்லாரும் சொல்றீங்களே தனி மனிதன் தனி மனிதன். இன்னைக்கு இந்தியாவில் 14 ஆண்டுகளாக இரோம் சர்மிளா போராடிட்டு இருக்காங்களே. நீங்க காந்தியை பத்தி சொன்னீங்களே, காந்தியை விட இரோம் சர்மிளா போராட்டம் அற போராட்டம் இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? இவர் சொல்ற மாதிரி பொதுமக்களுடைய ஆதரவு ஆரம்ப காலகட்டத்திலேயே கிடைச்சிருந்தால் 1 வருடம் 2 வருடம் 3 வருடங்களே இந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கும், தீர்வும் கிடைச்சிருக்கும். ஆனா வருட கணக்கில் இன்னைக்கு தொடர்வதற்கு பொதுமக்களுடைய ஆதரவு இல்லைங்கிறதுனாலதான் வருட கணக்கில் இந்த போராட்டம் தொடருது அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு தனிநபர் போராட்டம் ஆரம்பிச்சிட்ட பிறகு முதல்ல ஒருங்கிணைப்பு தேவைப்படுதுங்க. ஒருங்கிணைப்புனா ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிட முடியாது. அந்த போராட்டத்துடைய தீவிரத்தை பொறுத்து அவர் சொன்னார். அது ஒரு லோக்கல் போராட்டமா இருந்ததுன்னா அந்த பகுதி மக்களை, அந்த பகுதியில் வாழக்கூடிய ஒரு தெருவில் இருக்கக்கூடிய போராட்டம்னா அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்களை எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை பொறுத்து நம்ம ஒருங்கிணைக்கிறது நேரம் எடுத்துக்கும். ஒரு தேசிய போராட்டம்னு எடுத்துக்கும் போது அது எல்லாரையும் போய் சேர்ந்தாகணும். அது சேர்ந்தாதான் அந்த போராட்டம் வெற்றி பெறும். திரு முகிலன், ஒரு போராட்டத்துக்கு, தனிநபர் போராட்டத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கும் போது அது என்ன மாதிரியான விளைவுகளை சமூகத்தில் ஏற்படுத்துது, கிடைக்காத போது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுது? முதல்ல மக்களுக்கு நாம் நம்பிக்கைக்குரியவராக நாம் எந்த கருத்தை சொல்லுகிறோமோ அந்த சொல்லுகின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் மாறுபட்டவராக இல்லாமல் இருப்பது என்பது மிக மிக முக்கியமான விஷயம்.
முதலில் அந்த சொல்லக்கூடிய நபரை பொறுத்த விஷயம். ரெண்டாவது அந்த கருத்தை நாம் சொல்கிறதுனாலேயே எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொண்டதும் கிடையாது. அந்த மக்கள்கிட்ட கொண்டு அந்த கருத்தை சொல்லணும். அது எப்படி உண்மையிலுமே அது நடைமுறைக்கு சாத்தியமானதாக இருக்குது. ஏன்னா மக்களை பொறுத்தவரை பல்வேறு கருத்துக்கள்லாம் மூழ்கி இருக்காங்க. பல்வேறு கருத்துக்கள் போகாமல் தடுக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி மதுவாக இருந்தாலும் சரி, கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, சீரியலாக இருந்தாலும் சரி, சமூக பிரச்சனைகளை பற்றியே உணராத நிலையில் இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு என்ன பிரச்சனைன்னா, நான் சரியை சொல்கிறேன், நான் உண்மையிலேயே அர்ப்பணிப்போடு இருக்கிறேன், நான் நேர்மையாக இருக்கிறேன், ஆனால் அந்த மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்களே. பல இடங்கள் என்னை கேட்பாங்க, எப்படி சார் நீங்கள் மக்கள் நம்பி இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு வர்றீங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், கிளியை நம்புகிறாங்க, எலியை நம்புகிறாங்க, பள்ளியை நம்புகிறாங்க, இப்படி பல வகையான நம்பிக்கைகள் மக்கள் உயிரினங்கள் நம்புகிறாங்க, அவருடைய நடவடிக்கைகள் கூட நம்பி அதற்காக அர்ப்பணிப்பாக செய்கிறாங்க. அப்போது உண்மையை சொல்லக்கூடிய நம்ம ஏன் நம்ப மாட்டாங்க? கிளியை நம்பும்போது எலியை நம்பும்போது ஏன் வந்து மனுஷனை நம்ப மாட்டாங்களா அப்படின்னு கேட்குறத எப்படி பார்க்குறீங்க? அந்த காந்தி, அதே மாதிரி அவர் பேர் அண்ணா ஹசாரே, அவங்களோட டெல்லி வரைக்கும் போய் போராட்டம் நடத்திட்டு வந்திருக்கக்கூடிய அந்த நபர்கள்ட்ட கேட்குறேன், இவங்க 2 பேர் உங்களுடைய ஆதரவு கருத்து சொல்லக்கூடிய இந்த 2 பேரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்க. உங்கள் 4 பேருக்கும், அது கல்விமணி, கல்யாணி, முகிலன், இவங்க 2 பேரை பற்றி சொல்லுங்க. அவர் இப்பொழுது எங்களுக்கு அறிமுகமானதனால் அவர் எந்த ஒரு இதை சொன்னாலும் அவரோட நாங்க போறதுக்கு தயாரா இருக்கோம். எந்த மாதிரி போராட்டம் நடத்துறதுக்கு ரெடியா இருந்தாலும் இதுவரைக்கும் உங்களுக்கு தெரியாது? கட்டாயமா தெரியாது, இன்னைக்கு தான் தெரியும். அண்ணா ஹசாரே தெரியும் உங்களுக்கு. இங்க இருந்து மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே தெரியும், டெல்லியில போராடக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவால் தெரியும். கட்டாயமா இங்க இருக்கக்கூடிய திண்டிவனத்துல இருந்து பழங்குடி மக்களுக்காக போராடக்கூடிய கல்யாணியை தெரியாது. இங்க இருந்து ஈரோட்ல இருந்து தமிழ்நாடு முழுக்க தாதுமணல் கொள்ளையில் ஆரம்பிச்சு நியூட்ரினோ வரைக்கும் போராடிட்டு இருக்கக்கூடிய முகிலனை தெரியாது. பல ஊடகங்கள்ல, பெரும்பான்மையோட ஊடகங்கள்ல எழுதிட்டு இருக்கக்கூடியவர், பல ஊடகங்கள்ல வந்து பேசிட்டு இருக்கக்கூடிய இவர் உங்களுக்கு தெரியாது. இப்படிதான் இருக்கு. இப்படிதான் வந்து சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் ஆதரவு, நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படிதான் இருக்குது ஒட்டுமொத்தமாக மக்களுடைய ஆதரவு. வரவேற்கிறேன். தெரியாது. இந்த நாட்டுக்குள்ளாடி, தமிழ்நாட்டுக்குள்ளாடி எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து மீனவர் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி ஈழ பிரச்சனை நடக்கும்போது இதுல இருந்து எத்தனை பேர் அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு தெரியாது. ஸோ இப்படிதான் இருக்காங்களே தவிர ஒட்டுமொத்தமா சொல்ல போனா மக்கள் ஆதரவுன்றது மக்கள் பிரச்சனையை சார்ந்து இங்க போராடக்கூடிய இடங்கள்ல எங்கேயுமே இல்லைன்றதான் உண்மை. ஏதாவது ஒரு பொது பிரச்சனைக்காக பொதுமக்கள் பிரச்சனைக்காகவோ பொது பிரச்சனைக்காகவோ ஒரு தனிநபர் போராட்ட களத்துக்கு வருகிற போது அவர் வந்து இந்த பிரச்சனைக்காக தான் நான் போராடுறேன் அப்படிங்கிற விஷயத்தை, அதை பற்றிய புரிதலை பொதுமக்கள்கிட்ட அவர் ஏற்படுத்தணும். அங்க பிரச்சனை இருக்கா இல்ல மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா? இவரை அணுகிறதுலையோ இல்ல இவங்களை புரிஞ்சுக்கிறதுலையோ அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா? இப்போ இவ்வளோ பேர் பேசுனாங்கல்ல, சகாயம் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தப்ப மதுரையில் கிரானைட் ஊழல் வந்து நடந்ததை கண்டுபிடிச்சார். அந்த ஊழலை வந்து அவர் கண்டுபிடிச்சதுக்காக மாற்றப்பட்டார். அங்க இருக்கக்கூடிய எத்தனை பொதுமக்கள் வந்து அவர் மாற்றக்கூடாதுன்னு போராட்டம் பண்ணாங்க. சகாயத்துக்கு ஒரு பிரச்சனை வந்த பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் 8000 பேர் திரண்டு வந்து போராட்டம் நடத்தினாங்க. யாருக்குமே நடக்காத நிகழ்வு. ஒரு நாள் யாரும் கூட்டி அழைத்து போராட்டம் அவர்களும் சுயமாக வந்து நடந்தது. மதுரையில் மாற்றப்பட்ட பொழுது நான் சிறையில் இருந்தேன். ஆனா அந்த காலகட்டத்திலும் எண்ணற்ற அமைப்புகள் அதற்காக போராடினாங்க. அமைப்புகள் என்னன்னு கேட்டீங்க, எதிர்த்து நிக்கிறது அரசு. அரசுடைய அடக்குமுறை சந்திச்சுட்டு எவ்வளவு பேர் நிப்பாங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. நீங்க சொன்னது இல்லை என்ற சொல்லல, போராட்டம் நடந்தது. போராட்டம் மிக வீரியமா நடந்தா இல்லையாங்கிறான கேள்வி ஒழிய சகாயத்திற்காக மதுரையிலும் எண்ணற்ற போராட்டங்கள் சொல்றாங்க. நாமக்கல் விஷயம் வந்து நாமக்கல்லும் கரூரும் திருச்சியோட முடிஞ்சு போன விஷயம். இன்னைக்கு கிரானைட்னு ஒரு ஊழல் வந்து தமிழகம் இல்ல இந்திய அளவுல பேசப்பட்ட விஷயம். பொதுமக்களுக்கு எது சென்றடைஞ்சிருக்கு? நீதித்துறையின் மூலமா ஒரு உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் அதை பத்தி பேசியிருக்கு. நீங்க சொன்ன இந்த நாமக்கல் விஷயம் நாமக்கலோட முடிஞ்சு போயிருக்கு. அப்ப ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு நீதித்துறை வந்து ஒரு உத்தரவு போட்டதுக்கு அப்புறம் தான் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு வரும்னா அது வந்து ஏற்றுக்கூட விஷயம். ஒரே ஒரு நீங்க சொன்ன ஒரு அனுபவத்தை மட்டும் வச்சு நான் சொல்றேன். கனிம வள ஊழலை பொறுத்தவரை ஏதோ கிரானைட் மட்டுமல்ல, ஆத்து மணலும் தெரியும், தாது மணலும் தெரியும். நடத்தக்கூடியவர்கள் மிகப்பெரிய மஃபியாக்கள். நான் இடிநகர் என்ற ஊர்ல இருந்து வர்ற, இடிநகர் என்ற ஊர் மட்டும் அல்ல, தென் மாவட்டத்திற்கு அத்தனை கடலோர கிராமங்களும் 30 ஆண்டுகளாக தாது மணல் அள்ளப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திலும் 80 விழுக்காட்டு பேர் புற்றுநோய்க்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் அதை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தி இருக்காங்க. தொடர்ந்த அடக்குமுறைகளால் அவர்கள் எண்ணற்ற வகையில் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க. தனிநபர் ஒரு போராட்டம் பண்றாரு அப்படின்னா உடனே அவர் முடிவு பண்ண அடுத்த நிமிடத்திலிருந்து அவர் உண்ணாவிரதத்தை தொடங்க முடியும்.
எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அந்த போராட்டத்தை அவர் தனி மனிதராக முடிவெடுக்கிறாரு. குடும்பத்தில் போய் இன்ஃபார்ம் பண்றாரு. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய அனுமதிப்படி அவர் வந்து அந்த போராட்டத்தை தொடங்கி நடத்த முடியும். இவர் கேட்ட மாதிரி எத்தனை பொதுமக்களுக்கு அது சாத்தியமாகிறது? அது பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், உடல் ரீதியாக இருக்கட்டும், மற்ற வாய்ப்புகள் படி இருக்கட்டும், எத்தனை மக்களுக்கு அது சாத்தியப்படும்? அதுக்கெல்லாம் நேர காலம் இல்லையா? எத்தனை பேர் வந்து இன்னைக்கு சுவரொட்டிகளை படிச்சிருக்காங்க? ஒரு திரைப்பட நடிகரோ நடிகையை சார்ந்த ஒரு போஸ்டரோ போட்டால் மட்டும்தான் அவர்களுடைய பார்வை அங்கு செல்கிறது. ஒரு எழுத்து வடிவத்துல அவர்களுடைய குறைகளை சமுதாயத்துக்காக தெளிவுபடுத்தும் போது அந்த போஸ்டரை மாடு ஆடு திங்குமே தவிர ஒரு மனிதனும் நின்று பார்ப்பதில்லை. இதுதான் யதார்த்தம். அதாவது தனக்கும் இந்த நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கு ஒட்டுமொத்த ஆதரவுகள் நிச்சயமா இருக்கும். அதுக்காக ஒவ்வொருத்தர் அங்க பண்ணாரு, ஒரு 350 கிலோமீட்டர் ஒரு நோட்டீஸையும் ஒரு பேனரையும் கட்டிட்டா உடனே வீட்டை விட்டு எல்லாரும் பின்னாடி போகணும்னு எதிர்பார்க்கறது யதார்த்தத்துக்கு ஒவ்வாதது. தாது மணல் பிரச்சனையோ அல்லது வந்து நியூட்ரினோ பிரச்சனையோ அல்லது வந்து அணு உலை பிரச்சனையோ வந்து ஒரு பகுதி சார்ந்த பிரச்சனையா? நிச்சயமா இல்ல சார். நிச்சயமா அது தேசத்தை பாதிக்கக்கூடிய பிரச்சனை தான். இப்போ தாது மணல்ல நடந்த ஊழல்ன்றது வந்து இப்போ இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ISRO ஊழலாகட்டும் 2G ஊழலாகட்டும் அத்தனை ஊழலுமே வாங்கி வாயில சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்து அதோட மிகப்பெரிய ஊழல் அது. நிச்சயமா நீங்க ஊழலுக்கு எதிராக போராடுறேன்னு சொல்லிங்க. ஆனா இது இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமா இருக்கக்கூடிய போராட்டத்துக்கு ஆதரவு தர மாட்டீங்கன்னா நீங்க யார் பக்கம் இருக்கீங்க? ஆதரவா இருக்கிறீங்களா? இல்ல கிடையாது. மணல் போராட்டத்திற்கு எத்தனையோ தாசில்தார் அடிச்சு கொன்னப்பெல்லாம் இன்னைக்கு வரல. எப்போ இன்னைக்கு நேத்துக்கு இல்ல 22 வருஷமா இந்த மணல் கொள்ளை நடந்துகிட்டு இருக்கு. அது வரைக்கும் அன்னைக்கு பொதுமக்கள் வரல. 10 வருஷத்துக்கு முன்னாடி வரல, 8 வருஷத்துக்கு முன்னாடி வரல, 3 வருஷத்துக்கு முன்னாடி வரல. இன்னைக்கு ஒவ்வொரு கிராம மக்கள் இந்த மணக்கொள்ளை ஏத்துக்கிட்டு நீ என்ன சொன்னாலும் தெரியலடான்ட்டு போய் கோயில்ல இருக்கிறான். எதுக்கு? கொஞ்ச நாள் ஆணிச்சு அவனுக்கு இல்ல. நிச்சயமா இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா அந்த பிரச்சனை? தாது மணல் பிரச்சனை, இந்த நதி நீர் பிரச்சனை இன்னைக்கு இருக்காது, நிச்சயமாக நாளைக்கு வரும். இந்த நெருப்பை ஊட்டுவதுதான் இந்த போராட்டம். அந்த ஆதரவு என்பது நீங்க நினைக்கிற மாதிரி இறங்கி உடனே கம்பெடுத்துக்கிட்டு போராடுறது, பின்னாடி போறது, அவர் உட்கார்ந்தாருன்னா உடனே சுத்தி உட்கார்றது, இவர் தாக்கப்பட்டாருன்னா பின்னாடி போயிட்டு பஸ் மறிக்கிறது அல்ல. உள்ளத்திற்குள்ள அந்த ஆதரவு இருந்தால்தான் ஒரு விடிவுகள் பிறக்கும். அதைத்தான் நான் திரும்ப சொன்னேன். அந்த ஆதரவு மனதுக்குள்ள இருக்கிறது. ஒரு நாள் புரட்சியை வெடிக்கும். நிச்சயமாக அதுதான் ஆதரவு. இறங்கி போராட்டம் என்பது வேறு, ஆதரவு என்பது ஆதரவுங்கிறது வேற சார். ஆதரவுங்கிறது வேற சார். சரி, ஓகே. நாகை, திருவாரூர், தஞ்சை மாவட்டங்கள்ல விவசாயிங்க அவங்க தனி மனிதனுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. நம்ம சோறு சாப்பிட்றதுக்கு அவங்க போராட்டி தானே இருக்கிறாங்க. எத்தனை வருஷமா போராட்டிட்டு இருக்கிறாங்க? எத்தனை பொதுமக்கள் அவங்க பின்னாடி இருந்தாங்க? மொட்டை அடிச்சு போராட்டம் பண்ணாங்க, நாம அடிச்சு போராட்டம் பண்ணாங்க, கோமணம் கட்டி போராட்டம் பண்ணாங்க. யாருக்காக போராட்டம் பண்ணாங்க? அங்க இருக்கிற 10 பேருக்காக போராட்டம் பண்ணாங்க. அங்க போராட்டம் பண்றாங்க, இங்க சாப்பிட்றதுக்காக தான் பண்றாங்க. தொடர்ந்து 6 வருஷ காலமா இங்க தண்ணி திறந்து விட முடியல. எவ்வளவு டெல்லிக்கு போறாங்க, எல்லா இடத்துலயும் போராட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான ஆதரவை இந்த பொதுமக்கள் கொடுத்தாங்களா? பிரபா கல்விமணி, ஒரு தனிநபர் போராட்ட களத்துக்கு வரும்போது நான் இதுக்கு தான் போராடுறேன், இந்த கோரிக்கைக்கு தான் போராடுறேன் அப்படின்னா அவர் போய் சரியாக மக்கள்கிட்ட அணுக மாட்டேங்கிறாரா, இல்ல மக்கள் வந்து தனிநபர்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? பொதுவாக போராட்டத்தில் ஜனங்களை மக்களை குறை சொல்ற அந்த மனோபாவம் இருக்குல்ல, அது ஒரு சரியான மனோபாவம் இல்லை. மக்கள் தான் வரலாறு உருவாக்குறாங்க. அதனால் மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம பிரச்சனையை எடுத்துகிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அதை பொறுத்தளவில் அவங்க சொன்னாங்க, கல்யாணி பழங்குடியில் இருக்க பண்ணாரா, இவங்களுக்கு எவ்வளோ தெரிஞ்சதுன்னு அப்படி கேட்டாங்க. அது அப்படி கேட்குறத காட்டிலும் இந்த பழங்குடியினர் கல்யாணிக்கு ஆதரவாக இருந்தாங்களான்னு தான் கேட்கணும். பழங்குடியினர் ஆதரவுனால தான் நான் இப்போ திண்டிவனத்தில் உயிரோடு இருந்துக்கிட்டு இருக்கேன். புரியுங்களா? அதை மாதிரி என்னை நான் கல்வி பிரச்சனையை எடுத்திருக்கேன். அந்த ஊரில் மக்கள்கிட்ட நிறைய பிரச்சாரம் எடுத்து தொடர்ந்து புரிஞ்சுக்கணும். டியூஷன் பிரச்சனை, டியூஷன் கொள்ளையெல்லாம் பற்றி பிரச்சாரம் பண்ணியிருக்கேன். அதனாலே நான் ஊட்டிக்கு மாற்றப்படும் போது ஒட்டுமொத்த திண்டிவனம் நகரம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில், மற்ற கட்சிகள் தலைமையில் எல்லாரும் வந்து ஆதரவு தெரிவித்து அந்த டிரான்ஸ்ஃபர் தடுத்து நிறுத்தப்பட்டது. புரியுதுங்களா? அந்த ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அந்த அப்போ பொதுமக்கள்கிட்ட எப்படி அந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போகணுங்கிறதுல தான் இருக்குது. பொதுமக்கள் வந்து பொதுவாக அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இந்த சார்புலாம் கிடையாது. நம்ம எடுத்து சொல்லணும். அந்த அப்புறம் ஆதரவுங்கிறது பல வடிவங்களில் இருக்கும். ஒருத்தர் அந்த நாங்கள் போகும்போது இந்த பொடாவை எதிர்த்து தடாவை எதிர்த்துலாம் சில முயற்சிகள் எடுத்தோம். லோக்கலில் சில அமைப்புகளை வச்சு, அமைப்புகள்னா பொதுமக்கள்னாக்கா ஒரு ஏதோ ஒரு அமைப்பு அப்படி வச்சு பெரிய கட்சி பின்னணியெலாம் இல்லாமல் தான் செஞ்சோம். அப்போ ஒரு பொதுமக்கள் ஒரு கடைக்காரர் 4 ரூபா கொடுக்குறாரு, ஒருத்தர் 10 ரூபா கொடுக்குறாரு, அது ஒரு ஆதரவு. ஆதரவுனாக்கா அதுக்கப்புறம் இவங்க செய்கிறது சரிதான், நல்லா செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் அப்படி சொல்லிட்டு போவான். அது ஒரு விதமான ஆதரவு. ஒருத்தன் போஸ்டர் விட்டுறதுக்கு போஸ்டர் விட்டுவான். எல்லாரும் வந்து போஸ்டர் விட்டுணும்னு எதிர்பார்க்கக்கூடாது.
அப்போ அந்த ஆதரவுங்கிறது பல்வேறு வடிவங்களில் இருக்கும். நிறைய பேர் இளைஞர்கள் நேரடியாக ஊர்வலத்தில் வந்து கேளுவோம். அதனால் இந்த பிரச்சனைகளில் நாங்கள் கடந்த காலத்தில் திண்டிவனம் நகரத்தில் ஆகட்டும், இந்த பகுதியில் ஆகட்டும், இப்படி நாங்கள் செய்கிற எல்லாத்துக்கும் பொதுமக்கள் ஆதரவு இருக்குது. அது சசி பெருமாள் இதில் கூட நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கணும், பொதுமக்கள்கிட்ட அந்த மதுவிலக்குக்கு எதிரான கருத்துக்கள் உருவாக்கப்பட்டிருக்குது. அது ஒரு பொதுமக்கள் ஆதரவு. எல்லாரும் அப்படி வரணுங்கிற காட்டில் அப்படி அது உருவாக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி அது இந்த வடிவத்துக்கு வந்திருக்கு. அதனால் பொதுமக்கள் ஆதரவு, பொதுமக்களை நம்ம வந்து குற்றம் சொல்கிறது அப்படிங்கிற இதில் எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஐயா, நீங்க பொதுமக்கள் ஆதரவு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. மக்கள் வாழ்கின்ற திருச்சி மாநகரத்தில் 142 ஏக்கர்ல ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்கு, திருச்சி மாநகராட்சிக்குள்ளே இருக்கு. பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு இன்னும் அது ஆக்கிரமிப்புல இருந்து முழுக்க ஒரு 60 ஏக்கர் ஒருத்தர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான். நாங்க ஒரு 4-5 பேர், ஒரு 7 பேர் போய் நின்றுட்டு இருக்கோம். தொடர்ந்து 8 வாரம் 10 வாரம் வேலை பார்த்தோம். பக்கத்துல இருந்து ஒருத்தர் கூட வந்து தண்ணி கூட கொடுக்கலங்கய்யா. அது வந்து அது இதுவரையும் தெரியலங்கய்யா. ஆனா அது தூர்வாரனா 28 கிலோமீட்டருக்கு நீராதாரம், நிலத்து நீர் பாதி. இன்னமும் அதை யாரும் கண்டுக்கலங்கய்யா. இருக்கலாம்யா. மீண்டும் குப்பை கொட்டினா மாநகராட்சி திருப்பி போய் குப்பை கொட்டல. நாங்க தான் போய் நின்னோம்யா. யாருமே நிக்கல. நீங்க சரியாக அந்த மக்கள் மத்தியில் பிரச்சனையை எடுத்துட்டு போகல. நான் சொன்னா ஒரு பிரச்சனைக்கு ஆதரவு சரியாக வரவில்லை என்றால் எனக்கு ஒரு சுய விமர்சனம் ஒண்ணு. ஏன் ஆதரவு வரல, ஏன் எதுக்காக வரணும், இது எப்படி போயிருந்தால் அது ஆதரவு வரும் அப்படிங்கிறத நம்ம அதை பரிசீலிக்கணும். பரிசீலித்து பழையபடி அதுக்குள்ள வடிவத்தில் எடுத்துட்டு போனா பழையபடி ஆதரவு. ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போராடக்கூடியவரோட சேர்ந்து போராடுறதுக்கு என்னால முடியாது. ஆனா அந்த போராட்டம் செய்யறவரை வேறு ஊருக்கு மாத்தாதீங்க அப்படின்னு போராடுறது, அப்படின்னு சொல்றது, அதற்காக ஆதரவு தர்றது கூட சரியான செயல் தானே. இப்போ நம்முடைய தலைப்பு என்னென்னா, ஒரு தனி நபர் வந்து போராடினால் அவருக்கு பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படிங்கிறது. ஆனால் இவங்கெல்லாம் போய் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ப்ரொமோட் பண்ணணும், அவங்கள போய் சந்திக்கணும், அவங்கள போய் பேசணும் அப்படின்னு அவர் பிஸ்னஸாக பண்ணுறாரு. அதுவே அல்ல. இது ஒரு ஸ்பான்டேனியஸாக வந்து கலந்து எழுப்பக்கூடிய ஒரு விஷயம். அவர் சொல்கிற தாது மணல், ஆற்று மணல், நதி நீர், இந்த மாதிரி எவ்வளோ ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இப்போ எங்கள் திருச்சியிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் காவிரியே இருக்காது போல இருக்குது, கொள்ளிடம் இருக்காது போல இருக்குது. அதிலெல்லாம் கட்டணம் கட்டி எல்லாம் பண்ணிடுவான். பாலாறு அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி அன்னைக்கு பார்த்து அந்த ஆறே இல்லை. இதெல்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனை இல்லையா? இதுக்கெல்லாம் மக்கள் அப்படியே கும்முன்னு எழுந்தாங்கன்னா ஒரு நாளில் முடியக்கூடிய விஷயம். ஒரு நாளில் முடிய விஷயத்த அவர் செய்வார், இவர் செய்வார் அப்படின்ட்டு இருந்தால் யார்? நான் தான் செய்யணும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் we are the responsible person, we are the citizen of India. நாம் செய்யாமல் அவன் செய்வான், எனக்கு வேலை இருக்குது. யாருக்கு தான் வேலை இல்லை? இப்போ நாங்களாம் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்துட்டு இருக்கோம். எங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது படிக்கடி பிஞ்சின் கொடுக்குறாங்களா? ஒன்றும் கிடையாது. இப்போ காவிரியில் மணல் அள்ளக்கூடாது என்பதற்காக ஒரு குரூப் மட்டும் ஏன் போராடணும்? எல்லாம் ஒரு நாள் நில்லுங்க, எந்திரிச்சு அந்த மாவட்டமே நில்லுங்க, அந்த மாநிலமே நில்லுங்க, ஸ்தம்பிச்சு போயிடுமா இல்லையா? எந்த அரசாங்கம் இருந்தாலும் மக்களை மீறி எங்கள் அரசாங்கம். ஆனால் அந்த அரசாங்கத்துக்கு தானே நீ மீண்டும் மீண்டும் ஓட்டு போடுற. அதுவே நீ பெரிய தவறு தானே. ஒரு தனிநபர் ஒரு பொது பிரச்சனைக்காக போய் போராடுறார். அப்ப பொதுமக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல எப்படி ஆதரவு கொடுக்குறாங்கன்னா, இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சா நமக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஏதாவது ஒரு பயன் இருக்கும் அப்படின்னா போய் ஆதரவு கொடுக்குறாங்க. இல்லைன்னா ஆதரவு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? சார், இப்போ நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறேன், கீழ்ப்பாக்கன கிராமத்தில் வந்து 96 ஏக்கர் பஞ்சு நிலம் கையகப்படுத்திருக்கிறோம். என்ன விஷயம்னா, ஜனங்கள் வந்து அந்த நிலத்துக்கு போனோன்னு சொன்னால் சும்மா படிக்க முடியாதுங்க. அது முன்னேற்பாடாக நிறைய மனுக்கள் கொடுத்துருக்குறோம், என்னென்னவோ செய்திருக்கிறோம், 1000 மனு கொடுத்துருக்குறோம். ஆனால் வெளியிலேருந்து ஆளுங்க வராங்க, அவங்களுக்கு சமைக்கணும், போக்குவரத்து செலவு செய்யணும், ஒரு காட்டில் ஒரு பெரிய பந்தல் போடணும்னு சொல்லும்போது நாங்கள் எங்கேயும் போய் கேட்கல. ஜனங்களாம் அவங்களாம் முன் வந்து வெளியிலேருந்து கூட இந்த நிலங்களை எடுத்து ஜனங்க கொடுக்க போறோம்னு சொன்னா நாங்க ஒத்துழைப்பு தரமான்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்து பணத்தை கொடுத்தாங்க. அந்த இடம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் கொண்டாந்து இதெல்லாம் கொடுத்தாங்களா, இல்ல இதுக்கெல்லாம் எதுக்கும் சம்பந்தமே இல்லாத வெளி ஆட்கள்லாம் கொண்டாந்து கொடுத்தாங்களா? வெளியில உள்ள இருக்கிறவங்க பண உதவி செய்தாலும் வெளி மாவட்டங்களை சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் பண்ணாங்க? அவங்க நாங்கள் சாப்பாடு மட்டும் தான் போட்டோம், பயண செலவு கொடுக்கல. ஆற்காடு, வாலாஜா, வேலூர் எங்கெங்க இருந்தோ நிறைய பேர் வந்தாங்க. அப்ப இந்த இடம் கிடைச்சா கூட அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அவங்க பிரயோஜனமே கிடையாதுங்க. அந்த கீழ்ப்பாக்க தலித் மக்கள் மட்டும்தான் அதை அனுபவிக்க போறாங்க. ஆனாலும் இந்த நிலம் எடுக்கிறதுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான ஜனங்க அன்னைக்கு வந்தாங்க. அப்போ எது நம்பி வந்தாங்க அவங்க? நான் கொடுப்பன வந்தாங்க அவங்க. எல்லா ஜாதி மக்களும் வந்து போராடினாங்கன்னு சொல்றது ஏத்துக்க இல்லாத விஷயம். அது உண்மையாலுமே அது ஏத்துக்க முடியாது. நீங்க நல்லா போய் ஆய்வு செஞ்சு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அதில் வந்து 98% தலித் மக்கள் தான் வந்திருப்பாங்க. நான் இருக்கிறது போரூர் முகலிவாக்கம், அங்கே ஹைவேஸ் ரோடு. இந்த ரோடு வந்து இங்கே இருக்கவங்க பார்த்துப்பாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி படுகுழி எங்கேயுமே பார்த்துக்க மாட்டாங்க. முதல் முறையாக அதிகாரிகளுக்கு ஓரளவு ஃபோனில் சொல்கிறேன், தனி மனிதராக செவி சாய்க்கல,
ஃபோனே முதல்ல எடுக்கல, அது கஷ்டப்பட்டு அப்புறம் நம்பர் வாங்கி அதிகாரி வாங்கி இப்போ பேசுகிறோம். அப்புறம் என்ன பண்ணேன், ஒரு பேனர் கட்டி கையெழுத்து இயக்கம் வைக்கிறேன். பொதுமக்களே ஹெல்ப் பண்ணுங்க, நம்ம பயன்படுத்துகிற சாலை கையெழுத்து இயக்கம் போடுவோம். நெடுஞ்சாலைத்துறை கேட்டால் மெட்ரோ வாட்டர்ன்றான், மெட்ரோ வாட்டர் நெடுஞ்சாலைத்துறைன்றான். பண்ண முடியல, கஷ்டமாக இருக்குது. வயதானவர் விழுந்து போகிறாங்க, ஸ்கூலில் போகிற பிள்ளைங்க விழுந்து போயிடுறாங்கன்னு வாக்மேன் போட்டுட்டு பொம்பளை பிள்ளைங்க போதுங்க, எக்ஸ்கியூஸ் மீமா கொஞ்சம் சைன் போட்டிங்கன்னா நல்லா, நம்ம ரோடு நல்லா இருக்குமா, என்ன இது அப்படின்னு போயிடுறாங்க. இது கான்செப்ட். பசங்களை கூப்பிட்றேன், கண்ணா கொஞ்சம் வாங்க கண்ணா. என்னண்ணா, ஐயோ நான் அப்பாட்ட கேட்டு போகிறேண்ணா. 15-13 வயசு பசங்க, 23-24 வயசு பசங்க. ஸோ அப்படி ஒருத்தரும் அந்த ரூட்டில் ஆட்டோக்காரங்கடா நாங்கள் வந்து அந்த தொழிற்சங்கம், கட்சி பேர் சொல்லணும்ல, அந்த தொழிற்சங்கம் நான் அவங்களை கேட்காம போடக்கூடாதுங்க. ஸோ அப்படி இந்த மாதிரி கணக்கில் போயிடுச்சு. அப்போ வேறு வழியே இல்லாமல் என்ன பண்ணிட்டேன், ஒரு 4 நண்பர்கள் எங்கள் அமைப்பை சேர்ந்த பொதுமக்கள் உரிமைன்னு என்னோட இயக்கத்தோட அமைப்பில் சேர்ந்த 4 பேர் கூட்டிகிட்டு, இன்னொரு 2 அமைப்பில் இருந்து 2 பேர் கூட்டிகிட்டு சட்டையை கிழிச்சிக்கிட்டோம். நாங்கள் சட்டையை கிழிச்சிக்கிட்டு போலீஸ்காரங்க திருமணம் கொடுத்து அனுமதி கொடுக்கல. சட்டை மேலே நல்ல சட்டையை போட்டுக்கிட்டு அவங்க ஆஃபீஸில் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம் வச்சுட்டு மீடியாவை கூப்பிட்டோம். மீடியா சப்போர்ட் பண்ணிச்சு. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, சாலையில் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற விட்டு அதுமாரி பிரச்சனை ஒவ்வொரு இஷ்யூ ஆனதுனால தான் அங்கங்கேயும் குண்டுங்குழியில் மேடு பள்ளத்தில் இருக்கும்போது குழந்தை தவறி விழுந்துருச்சு, ஓட்ட வழியாக விழுந்துருச்சு, அதுமாரி இஷ்யூ ஆனதுனால தான் கவர்மெண்ட்டு பயந்து போய் இப்போ அதுமாரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால பொதுமக்களும் அது கூட சேர்ந்து போராட்டிக்கிறாங்க. சரி, 50% நீங்களும் பாதிக்கப்படுறீங்க, 50% மற்ற மக்களும் பாதிக்கப்படுறாங்க. அரசாங்கமும் பயப்படுது. ஏன்னா ஒரு 4 உயிர் போன பார்த்து பல போராட்டத்தை சந்திச்சு அதுக்கு அரசாங்கத்தை கெட்ட பேர் வரதை விட அது முன்கூட்டி அது இந்த போர்வல் நடக்குதில்ல, வேற ஒரு இடத்துல நடக்குது, அதனுடைய பாதிப்பு இங்கேயும் வந்துடக்கூடாதுன்றதுனால இப்போ மேற்கொண்டு எல்லாம் செவிசாச்சு பொதுமக்கள் போராட்டம் தான் அதுக்கு மெயின் காரணம். இப்போ நாங்கள் எங்களை போன்ற அமைப்பை சார்ந்தவங்க வந்து எங்கள் வீட்டுக்காகவோ எங்கள் சொந்தக்காரங்களுக்காகவோ ரோட்டை போட்டு கொடுங்க, தண்ணியை வந்து விடுங்கன்னு சொல்லி கேட்கல. பொது பிரச்சனை. நான் உங்களை கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். அண்மையில சென்னையில ஒரு நகைக்கடை திறப்பு விழாக்கு வட மாநிலத்தில இருந்து பெரிய நடிகைகள்லாம் வந்தாங்க. இந்த சென்னை மாநகரமே ஸ்தம்பிச்சது. அதுல வந்து பொதுநலன் இருந்ததா? ஒவ்வொருத்தவங்களும் சுயநலமா நகையை வாங்குறீங்க. ஒவ்வொருத்தவங்க வெளியில இருந்து வந்து நகையை பத்தி சொல்லும் போது அதை வாங்குறீங்களோ இல்லையோ, ஆனா அந்த பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய ரோடுவே வந்து ஒட்டு மொத்தமா ஸ்தம்பிக்க வச்சீங்கன்னா அன்னைக்கு எத்தனை ஆம்புலன்ஸ்ல பேஷண்ட் போகாம கஷ்டப்பட்டாங்க, அன்னைக்கு எத்தனை முதியோர்கள் வந்து வழி இல்லாம வந்து ஸ்தம்பிச்சாங்க. இதுக்கெல்லாம் வந்து யாரு காரணம்? அந்த பொதுமக்கள். இன்னைக்கு அந்த தெருவில் வசிக்கிற ஒரு பொது பிரச்சனைக்கு ஒரு பொதுமக்களா நின்று பேசும்போது அவன் மேல உங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஆனா ஆடம்பரமாவும் கவர்ச்சியாவும் உங்களுக்கு எல்லாம் தெரியணும். அந்த நடிகரை வந்து தொலைக்காட்சியில தான் பாத்தீங்க. அப்படி இருந்தோம் ஒரு காருக்குள்ள கதவை பூட்டி கொண்டு ஏசில அந்த காருக்குள்ள என்ன சட்டை போட்டிருக்காங்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன லிப்ஸ்டிக் போட்டிருக்காங்க பார்க்கக்கூடிய நீங்க தெருவில் நாய் மாதிரி நின்று உங்க தெருவுக்காக தண்ணி விடுங்க, லைட்டை போடுங்க, ரோட போடுங்க கத்துறவனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத நீங்க பொதுமக்கள் பிரச்சனைக்காக நாங்க சப்போர்ட் பண்றோம்னு சொல்றதுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அவங்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணதுனால எங்களுக்கு தெரிஞ்சது, அதனால போனாங்க. எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க வருவோம். நான் ரோட்ல போய் உட்கார்றேன்னா போராட்டத்துக்கா இருக்கும் இல்ல பிச்சை எடுக்கிறதுக்கா இருக்கும் எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அவங்க போராட்டம்னா சொன்னாதான் எங்களுக்கு அது போராட்டம்னு தெரியும். விளம்பரமே படுத்தாதனால தான் இப்ப நீங்க எங்களை கேள்வி கேக்குறீங்க. நாங்க விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சா என்ன சொல்வீங்க தெரியுமா? கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்களுக்கு இவங்க ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க, அதுல வந்து அதுல இததான் சொல்லுவீங்க. செய்தித்தாளை படிங்க, செய்தித்தாள்களை படிங்க. நீங்க பொதுமக்கள் வந்து உங்க சங்கங்கள் பின்னாடி வராதுக்கான காரணமே எந்த சங்கம் எந்த கட்சி பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது பொதுமக்களுக்கு தெரியாது. திரு பிரபா கல்விமணி, ஒரு தனி மனிதர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தை அவரே தொடர்ச்சியாக செஞ்சு அதுல வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, இல்ல கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு இந்த போராட்டத்துக்கு தேவைப்படுகிறதா? கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு தேவைப்படுது. மக்களை மதிக்கணும் சார். நம்ம மக்கள் இல்லாமல் நம்ம இது என்ன அது அந்த பண்பு இயல்பா மக்களால் மக்களை கொண்டு அப்படி தான் செய்யணும். அப்படி தான் நாங்கள் எல்லாம் செய்கிறோம், அப்படி தான் செய்யணும். அது அப்போ தான் அது ஒரு பொதுவான விழிப்புணர்வு ஏற்படும். அதற்காக முயற்சி எடுக்கணும். இன்னும் ஒரு செய்தி தொடர்ந்து சொன்னாங்க, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மக்கள் வருவாங்களா அப்படின்னு. நம்ம எந்த அளவுக்கு மக்களை அரசியல் மயப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர்கள் ஏகாதிபத்திய எதிர்ப்புனா அந்த அளவுக்கு ஏகாதிபத்தியத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கணும். அப்படி அந்த பிரச்சனையுடைய தன்மையை பொறுத்து அப்போ ஜனங்களை அரசியல் மயப்படுத்துவது நம்முடைய கடமை. அது அதனால் மக்களை சார்ந்து தான், மக்களை நம்பி தான் நம்ம, அவர்கள் தான் நமக்கு எஜமானர்கள். அவ்வளோதான். தனி மனித போராட்டங்களை தனி மனிதர்களாகவே கொண்டு செலுத்திட முடியுமா, இல்லை அது கண்டிப்பாக வெகுஜன இயக்கமாக மாறியே தீரணுமா? ஒரு 50% வந்து ஒரு தனிநபர், இப்போ நானே வந்து எனக்கே வந்து சில வழிகள் தெரியும். எங்கே யாருக்கு மனு போடலாம், எந்திಗೆ வந்து பண்ணலாம், தேவைப்பட்டால் பொதுநல வழக்கு போடலாம். இது மாதிரி வழக்குகளில் நாம் ஒரு சில விஷயங்களில் நம்ம ஒரு வழி கொண்டு வந்துட முடியும். ஆனால் முடியாது. இது வெகுஜன மக்களோட ஆதரவோடு தான் செய்யக்கூடிய பல காரியங்கள் இருக்குது. உதாரணமாக நம்முடைய வாழ்க்கை ஆதாரங்கள் இருக்குது. இந்த வாழ்க்கை ஆதாரங்கள்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி மணல், தாது மணல், காவேரி மணல் வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன சொல்கிறான், எடுக்கிற பதில் வந்து 20% தான் நம்ம தமிழ்நாட்டில் பயன்படுது. 80%
தடை செய்யப்பட்ட வெளி மாநிலங்களுக்கு போகிறது. கேரளாவில் தடை செஞ்சுருக்கான், கர்நாடகாவில் தடை செஞ்சுருக்கான், அந்த மாநிலங்களுக்கு நமது மணல் போகிறது. அப்படிங்கிறதுலாம் நமக்கு ரொம்ப வேதனையான விஷயமாக இருக்கிறது. இது நாங்கள் ஒரு சமூக நல அமைப்புகளோ இல்லை ஒரு வழக்கு போடுறாங்க, வழக்கு போட்டு இவர் வேணாம்னு சொன்னால் அடுத்த நாள் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் அதை உடச்சி வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி முக்கியமான காரணங்களுக்காகவாவது மக்கள் வெளியே வர வேண்டும். மக்களுக்கு நிறைய அவங்களுக்குள்ள கன்சென்ட் இருக்குது, அவங்களுக்கு தேவை அன்னடிக்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு இருக்குது. அவங்க இப்போ நம்ம மாதிரி ஒரு ஃப்ரீயாக இல்லாதவங்க இருக்காங்க, கண்டிப்பாக முன் வரணும். நீங்கள் அந்த ஷெல்லேருந்து கொஞ்சம் வெளியில் வாங்குங்கிறது இந்த ஒரு நிகழ்ச்சியினுடைய நான் ஒரு அப்பீலாக நான் சொல்கிறேன். அவங்க இல்லாமல் ஒன்றும் நடக்கவே போகிறதில்ல. இது ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸியோடைய தத்துவமே. ஆனால் மக்கள் அது நினைக்கல. நமக்கு என்ன நினைக்கிறாங்க, அது இல்லை, நீங்கள் தான் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள், நீங்கள், இந்த மண் உங்களுது அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருவரும் உணர வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஒரு தனி மனிதர் முன்னெடுக்கக்கூடிய போராட்டத்தை அவரே நகர்த்தி கொண்டு போய் இலக்க அடைய வைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் செய்ய முடியுமா, இல்லை கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நகரணும்னா மக்களுடைய ஒத்துழைப்பு தேவையா? நிச்சயமாக மக்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் சாத்தியமில்லை. இப்போ கல்விமணியை சொல்லும்போது கூட இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ மக்களுக்கு எதிராக பேசுற மாதிரி, மக்களே வேண்டாம்னு சொல்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை பதிய வைக்கிறார். அப்படி கிடையாது. இங்க இருக்கக்கூடிய ஆதங்கமே இங்க போராடக்கூடிய போராட்டங்களுக்கு மக்கள் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மக்கள் வரக்கூடாது, மக்கள் தவறு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லல. மக்கள் தவறாக இருக்கிறார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. என்னுடைய அனுபவத்துல இன்னொரு விஷயம், இந்த கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் சூளேரி காட்டுக்குப்பம்ன்ற ஊர்ல ஆரம்பிச்சாங்க போன திமுக ஆட்சி காலத்துல. அப்ப நாங்க அது அந்த ஆரம்பிச்சாங்கன்னா இந்த ஊருக்கு இந்த அளவுக்கு பாதிப்பாகும், அந்த ஊரினுடைய கடற்பகுதியே பறி போயிடும். ஏன்னா உள்ள அந்த ஃபேக்டரிக்காக கல் போடும்போது அந்த மறுபுறம் இருக்கக்கூடிய ஊரை சார்ந்த பகுதி எல்லாமே கடலோட அடிச்சுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது, அந்த கம்பெனிக்காரன் கொடுத்திருந்த வாக்குறுதி, உங்களுக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்ததுக்காக எங்களை அவாய்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு பிறகு ஒரு 500 தலைக்கட்டு இருக்கக்கூடிய ஊர்ல 15 பேர் 20 பேருக்கு மேல வேலை கிடையாது அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவன் மறுபடியும் எங்க கிட்ட வரான். நாங்க போய் போராட்டம் பண்ணி அப்ப அவன் சொல்றான், இனிமே நீங்க அவனுடைய வாக்குறுதிகளுக்காக இது பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகு எல்லாத்துக்குமே தலையாட்டிட்டு கண்டிப்பா உங்களுக்காக இந்த போராட்டத்தில் நிப்போம்னு சொல்லிட்டு வந்தவங்க கடைசியா என்ன பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் அவங்க ஒரு பேரத்தில் வந்த பிறகு போயிட்டாங்க. அந்த கம்பெனிக்கு இடம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில் போராடிட்டு இருந்தா நாங்க தனியா நின்றுட்டு இருக்கிறோம். எந்த போலீஸ் வந்தாலும் கைதாகிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க மட்டும் தனிமரமா நின்றுட்டு இருக்கிறோம். அந்த மக்கள் ஆதரவு இல்லாதனால இன்னைக்கு அந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மக்களுடைய ஊர்ல இருக்கக்கூடிய பெரும்பகுதி, அந்த படகுகளை நிறுத்தக்கூடிய பகுதிகளாகட்டும், வலை காயப்படக்கூடிய கடற்கரையாகட்டும், அத்தனையுமே இன்னைக்கு கடலுக்குள்ள போயிருச்சு. சோ மக்களுடைய ஆதரவு இல்லாம எந்த போராட்டமும் ஜெயிக்க முடியாது. திரு முகிலன், தனி மனிதர் தொடங்கக்கூடிய போராட்டங்கள்ல ஜெயிக்கிறது அப்படிங்கிறது அவரால் மட்டுமே முடிகிற காரியமாக இருக்க முடியுமா, இல்ல கண்டிப்பாக மக்களுடைய ஆதரவு தேவைப்படுகிறதா? மக்கள் மட்டும்தான் வரலாற்றை படைக்கிறவங்க. தனிநபர்கள் அதில் கூட இணைஞ்சு கொள்கிற ஒரு பாத்திரம் மட்டும்தான். இப்போ கூட நதிநீர் இணைப்பை பற்றி அவர் சொன்னார் 350 கிலோமீட்டர். நதிநீர் இணைச்சதுனால ரஷ்யாவில் ஏரல்ன்ற ஒரு கடலே இல்லாமல் போயிடுச்சு. அதை பற்றி தெரியாது. நமக்கு உள்ளூரில் இருந்த 40,000 ஏரி குளம் காணாமல் போச்சு. அது என்னங்கிற பற்றி நாம் விழிப்புணர்வு பெறல. நமக்கு இருந்த தண்ணியை வச்சு முறையாக பராமரித்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கையை அழிஞ்சிருச்சு. அதை நாம் விட்டு போட்டு என்ன பண்ணுறோம், வடக்கோர கங்கை கொண்டு வாங்குகிறோம். கங்கை கொண்டு வந்தால் என்னென்ன பாதிப்புன்னு தெரியும். இயற்கையை பொறுத்தவரை நாம் ஏந்து வாழணும். கருத்தில் இதை இன்னைக்கு இடிந்தகரை போராட்டத்தை பொறுத்தவரை அங்கே இருக்கக்கூடிய ஒரு 5 வயசு குழந்தைகிட்ட கேட்டாலும் சரி, 80 வயசு பாட்டிகிட்ட கேட்டாலும் சரி, அணுலை பற்றி சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுக்க அப்படியான நிலையை நாங்கள் மாற்ற முடியல. அது ஒரு குறைபாடு தான். நாங்கள் அதை உணர்றோம். ஏன்னா கருத்தியல் ரீதியாக மக்களுக்கு நாம் ஒரு விஷயத்தை சரியாக செய்கிறோம், உண்மையாக செய்கிறோம்னா அதை கருத்தியல் ரீதியாக நாம் என்னென்ன கோணங்களில் கேள்வி இருந்து விளங்கி கொண்டிருக்கிறோமோ அதை நாம் விளக்கப்படுத்தணும். ஏன்னா எல்லாருமே சமூகம் சார்ந்து செயல்படக்கூடியவர்கள் எல்லாத்தையுமே பார்க்குறோம். மக்கள் மேலே நம்ம ஆதங்கப்பட வேண்டியது நாம் சொன்னதுனால சரின்னு ஏற்றுக்கணுங்கிறது இல்லை. ஐயா சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு வேலையிலையுமே எங்களை பொறுத்த வரைக்கும் நான் 30 ஆண்டுகள் பல எண்ணற்ற போராட்டம் நடத்துக்கு எண்ணற்ற நிலைமைகளை மாற்றிருக்கு. அதுலாம் என்னுடைய படிப்பினைன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் நம்ம ஏற்றுக்க மறுத்தாங்கன்னா நாம் சொன்னதில் என்ன பிரச்சனை இருக்குது, நாம் கையாண்டதில் என்ன பிரச்சனை இருக்குது, இன்னும் அவர்கள் கையாளக்கூடிய அளவுக்கு நாம் எதை சொல்ல தவிர்த்து இருக்கிறோம், இன்னும் எப்படியான முறைப்படுத்தணும், இப்படிங்கிற இந்த பாசிட்டிவ் அப்ரோச் வளரும். ஏன்னா சமூகத்தில் செயல்படக்கூடிய எல்லாருக்குமே சுய ஆய்வு தேவை. ஆமாம், நமக்கு மக்களை குறை சொல்லிட்டு போனால் மக்களை பொறுத்தவரை அவர்கள் வரவே கூடாதுங்கிறக்காக அரசாங்கம் இத்தனை வேலை பண்ணி வச்சிருக்காங்க. ஒருத்தர் பள்ளிங்கிறது மட்டுமல்ல, நாம் இவ்வளவு தூரம் பேசுகிறோம், மங்கள் பாண்டே நதிநீர் இணைப்பை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம்னா அதில் கூட நமக்கு இன்னும் தெளிவான பல விஷயங்கள் இல்லாமல் இருக்கு. அப்போ மக்களுக்கு அவர்கள் சிந்திக்க விடாமல் தடுப்பதற்கான எண்ணற்ற வலைகளை மக்கள் மேலே அரசு போட்டு வச்சிருக்குது. அப்போ கட்டாயம்
இந்த போராட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். உண்மையிலே நிலைமைகள் மாறும். திரும்ப திரும்ப நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மக்கள் மட்டும்தான் வரலாற்றை படைப்பவர்கள். ஒரு தனி மனிதன் போராட்டத்தை தொடங்குறது, போராட்டத்தில் கலந்துக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதான காரியமாக இல்லை. சில சமயங்கள்ல அவங்க குடும்பத்தை விட்டு கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. பல நேரங்கள்ல அவங்க தனி மனித வளர்ச்சியை பத்தி அவங்களால யோசிக்கவே முடியாது. நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். இது மட்டும் இல்லாம வழக்குகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும், சிறைச்சாலைக்கு போக வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பல்வேறு சிரமங்களை தாண்டி தான் அந்த தனி மனிதர்கள் போராட்ட களத்துக்கு வர்றாங்க. அதுவும் பொது பிரச்சனைக்காக வர்றாங்க. அந்த மாதிரியான சூழல்கள்ல நான் ஏன் போராடுறேன், இதனால இதனுடைய நோக்கம் என்ன, இதனால பொதுமக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத அவங்க பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போறதுல ரொம்ப சரியான வழிமுறைகளை அவங்க கையாளணும். அவங்களுக்கு புரியுற மாதிரி இவங்க எடுத்து சொல்லணும். எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடிய தலைமை பண்போடு அந்த தனிநபர்கள் செயல்படணும். இது ஒரு விதம். இன்னொரு விதத்துல பொதுமக்களும் இந்த தனிநபர் எதற்காக போராடுறாரு, நமக்காக போராடுறாரு தானே அப்படிங்கிற ஒரு கரிசனத்தோடு அவர்கள் அணுக வேண்டிய, புரிந்து கொள்ளலோடு அணுக வேண்டிய ஒரு பார்வையும் இருக்கிறது. இந்த ரெண்டு தரப்பும் எப்போ ஒரு புள்ளியில இணையுதோ அப்பதான் அந்த போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கும். அடுத்த வாரமும் வேறொரு சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றியும் வணக்கம்.